பானு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 பணிமனைகள் உள்ளது. இதுல இன்று மட்டும் 90% தற்போது 90% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அதாவது 25க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் கூட ஆளுங்கட்சி மற்றும் ஆளுங்கட்சிக்குள்ள ஆதரவு சங்கங்கள் தற்போது இந்த பேருந்து இயக்கி வருகிறது. இந்த நிலையில் அதாவது இன்று பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்புகளும் பொதுமக்களுக்கோ எதுவும் பாதிப்புகள் ஏற்படாது. நாளை முதல் தான், அதாவது இன்று பணிக்கு சென்றுள்ளவர்கள் நாளைக்கு மாற்று பணிக்கு இல்லாத காரணத்தால் நாளை முதல் தான் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். அதற்குள் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்துகள் இயக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் தெரிவித்திருக்காங்க. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இருக்கிறது. இதுல இப்ப 90% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பானு, காமராஜ், தற்போது 90% பேருந்துகள் இயக்கம் என்று தெரிவிச்சிருக்கீங்க. பொதுமக்கள் ஏதேனும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களா? தொழிலாளர்கள் ஏதேனும் தெரிவிச்சிருக்காங்களா? தற்போது வரை பொதுமக்களுக்கு, புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஏனென்றால் இன்று முதல் நாள் என்பதால் பல்வேறு அதாவது ஆளுங்கட்சி ஆதரவு சங்கங்கள் பல்வேறு நபர்களை வைத்து அந்த பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். அதாவது நாளை மாற்று பணிக்கு ஆள் இல்லாத காரணம் நாளை தான் இந்த போக்குவரத்து பாதிப்பு அதிகமாக ஏற்படும். பொதுமக்களுக்கு தற்போது வரை இடையூறு இதுவரை ஏற்படவில்லை. நாளை தான் ஏற்படும். ஆனால் அதற்குள் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பானு, தகவலுக்கு நன்றி காமராஜ்.